தத்துவத்தையே நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமோ என்கிற ஐயம் ஏற்பட்டதால் இந்த சந்திப்பு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை? அதாவது நான் தான் ஏற்கனவே என்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருந்தேங்க. அதாவது இந்திய கூட்டணி உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பிஜேபி என்டிஎஃப்ஏ அப்படின்னு வச்சுட்டு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிஜேபி என்ற ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணினது இந்தியா கூட்டணி தான். இந்த இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கி நின்னது வந்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம். பெரும் பங்கு, அவங்களுக்கு பெரும் பங்கு. அது வேணா தேசிய கட்சின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை இந்த நம்ம இந்த பேட்டியை பார்த்துருக்க வாசலுக்கு இருந்திருக்கோம். இல்லாத இந்திய தேசியம் உருவாகின்ற இந்து பாசிசம். புரியுதுங்களா? இந்துங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேசிய இனத்துக்குள்ளே இருக்கிறவங்களையுமே சாகடிக்கிறாங்க தேசிய உணர்வு இல்லாமல். இதே தான் முஸ்லீமுக்கும் பொருந்தும். அங்கேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொழி வழி தேசியம் தான் உலகத்தில் நிற்குமோ தவிர மத வழி தேசியம் நிற்க முடியாது, நிற்காது. அது இயற்கைக்கு முரணானது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் இந்த நாடு ஒரு பெரிய அளவில் பல தேசியங்கள் கூட்டமைப்பாக வருவதை அன்றைய நேரு தலைமையான காங்கிரஸ் அநியாயமாக 2 நாடுகளை பிரிவாவதை, 2 நாடுகள் உதயமாவதை, 2 நாடுகள் வேறு வழி இல்லாமல் பிரிந்தது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் குற்றம் சொல்கிறாங்க. இல்லை, அன்று அதிகார பகிர்வில் நடந்த விஷயம்தான் முஸ்லீம். ஐயா, ஒரு இறுதி கேள்வி மட்டுங்க. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்று மட்டும்தான் கருத முடியுமா? கட்டாயமாக கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிரானது மட்டுமல்ல, ஒரு மாநிலத்தின் இறையாண்மையே இங்கே கேள்விக்குறியாயிடுச்சு. இந்தியா என்பது அனைத்து மாநிலங்களின் இறையாண்மை சார்ந்தது. அப்போ ஒரு மாநிலத்தின் இறையாண்மையை நீங்க கேள்விக்கு உட்படுத்திட்டீங்க. ஒரு மாநிலம் தன்னுடைய போலீஸை ஒரு மாநிலத்தினுடைய போலீஸை நம்ப மாட்டான், அங்கே அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நம்ப மாட்டான், அந்த இதில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நம்ப மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாநிலத்தின் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்குறதாக நாங்கள் பார்க்குறோம்.